சர்வே மைண்ட் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அப்படி பிரச்சனை வரும்போது குழப்பத்தில் நாம் இருப்போம். அந்த குழப்பத்தில் ஒரு ஐடியா நாம் யோசிப்போம். நாம் எடுக்கிற அந்த ஐடியா சரியானதா, இந்த பிரச்சனைக்கு உண்மையாலுமே அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடியதா அப்படின்னு நமக்கு தெரியாது. சில குழப்பமான நேரங்களில் முடிவெடுக்கிறது, சில நேரங்களில் அது சரியாக அமையும், சில நேரங்களில் அது தவறான முடிவாக இருக்கும். சரி, நாம் குழப்பமான நேரங்களில் எப்படி சரியான முடிவு எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குழப்பமான இருக்கிற நேரங்களில் கூட சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியும். முதல் விஷயம், உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறது. இப்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏதோ ஒரு ஐடியா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஐடியாவை நம்ம செய்கிறது மூலமாக நமக்கு ஏதோ பிரச்சனை வருமா, இல்லை மற்றவங்களுக்கு நம்மளால் ஏதோ பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பல கேள்விகளை நீங்கள் கேட்கணும். அப்படி நீங்கள் பல கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து ஒரு நல்ல சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்கும்போது தான் நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் மூலமாக உங்களால் ஒரு நல்ல தெளிவான முடிவை எடுக்க முடியும். அதனால் இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது, மற்றவங்க கிட்ட நீங்கள் கேளுங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, ஒரு குழப்பமான சூழல் உருவாகுது, நான் உடனே ஐடியா கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யோசிங்க. இல்லை உங்களால் முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. ஏன்னா மற்றவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கும்போது அவங்க ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு ஐடியா சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணலாம். அதனால் குழப்பமான நேரங்களை உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியலனா மற்றவங்கக்கிட்ட ஹெல்ப் கேளுங்க. அவங்க சில ஐடியா சொல்லுவாங்க, அதிலேருந்து ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு வரும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 3வது விஷயம், பதறாமல் இருங்க. ஏன்னா நம்ம குழப்பமான நேரங்களில் நிறைய ஐடியா நமக்கு தோணும் அந்த டைமில். ஆனால் அந்த முடிவுகள்லாம் சரியான முடிவா அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயங்கள் சில நேரங்களில் சரியான முடிவாக இருக்கலாம், சில நேரங்களில் நாம் எடுத்த முடிவு தவறாக கூட போகலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பதட்டப்படாமல் பொறுமையாக இருக்கீங்களோ அப்போ தான் நிறைய ஐடியாவை உங்களால் யோசிக்கவே முடியும். ஏன்னா நம்ம அவசரத்தில் எடுக்கிற முடிவு சில நேரங்களில் பலனளிக்கலாம், சில நேரங்களில் நமக்கு தோல்வியும் தரலாம். அதனால் நீங்கள் பொறுமையாக கையாளணும். இல்லை நான் உடனே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்கள்கிட்ட, உங்கள் உறவினர்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கண்டிப்பாக நான் சொன்ன இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழப்பமான நேரங்களில் சரியான முடிவு உங்களால் எடுக்க முடியும். இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க. மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திப்போம். இது உங்கள் சர்வே மைண்ட் சேனல். நன்றி, வணக்கம்.